அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவருமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறை இல்லங்களும் இஸ்லாமிய கீதங்களும் என்ற தலைப்பில் தரப்பட்டிருக்கிறது. இறை இல்லங்கள் ஓகே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். இஸ்லாமிய கீதம் அப்படி ஒரு கீதம் இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாமிய கீதம் என்று சொன்னால் அல்லாஹ் படித்திருந்தால் அது இஸ்லாமிய கீதம், அல்லாஹ்வுடைய தூதர் படித்திருந்தாலும் அது இஸ்லாமிய கீதம் என்று ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் மக்கள் எதை இஸ்லாமிய கீதம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வார்த்தை போட்டிருக்கிறது. இஸ்லாமிய கீதம் என்று சொன்னால் உதாரணமாக நாவல் பாடுவது நம்புவாங்க, அல்லது இந்த அரபில படிப்பாங்க. ரபில உள்ள யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். أشرق البدر علينا فاحتفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه سرور ரோஜா மலரே ராஜகுமார் ஒரு பழைய பாட்டு உண்டு, அது சினிமா பாட்டு. இதை இங்க இஸ்லாமிய பாட்டு அரபி பாட்டு படிச்சுட்டு இருக்கீங்க. இப்படி எத்தனையோ பாட்டு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு எத்தனையோ பாட்டு இருக்கு. இன்னபை தன்னந்த சாக்கினோ லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி. எல்லாரும் முடிக்கிறீங்க, எங்கேயோ கேட்க மாட்டேங்குது, என்னது கடைசியில் தெரியும் உங்களுக்கு. இன்னபை தன்னந்த சாக்கினோ ليس محتاجا إلى السرج وجهك والله حجتنا يوم يأتي الناس بالحجج திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா. அது மாதிரி ஒரு பாட்டு, வேற என்ன இருக்கு? அந்த மதத்தோட அந்த பாடு படிக்கிறாங்க, நீங்க இப்படி ஒரு பாடு படிக்கிறீங்க. இதை சொன்னா உங்க மனசையா புண்படுது. இதை நாங்க இந்த மாதிரி நாளே ஓயிருக்க ஒரு காலத்துல இதை மாதிரி சொல்லுவாங்க, இவர்களே ஒரு காலத்தில் ஓடவும் இல்லையா, ஓடணும், திருந்திட்டோம், அது மாதிரி திருந்துக்கணும். திருந்தக்கூடாதா? ஒரு 1ஆம் நம்பர் குடிகாரம் திருந்துட்டான்னு வச்சுக்கிடுங்க, திருந்தா சந்தோஷமா ஏற்றுக்கணும். நீ ஒரு காலத்தில் குடிக்கவில்லையா, இப்ப குடினா சொல்ல முடியும்? திருந்துவது சந்தோஷத்துக்குரியது. இது போன்ற பாடல்களை இஸ்லாமிய பாடல் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஞானபி ஸலாம் அலைக்கும் இப்படி எத்தனையோ மேட்டர் இருக்காங்க. இந்த பால் இஸ்லாத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் இப்ப சப்ஜெக்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாட தெரிந்து அவர்கள் பாடியிருந்தால் அதை நாங்களும் பாடுறோம். நபிகள் பெருமானார் எங்கேயாவது ஒரு பாட்டு பாடினாலும் ஆதாரம் காட்டியிருக்கணும். இஸ்லாம் சம்பந்தப்படாத விஷயமா சொல்லிட்டு பிரச்சனை இல்ல, நாங்க ஓதுவோம் பாட்டு படிக்கிறோம், இது வந்து இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லித்தல. இஸ்லாத்தை சம்பந்தப்படுத்தினால் அதற்கு சான்றுகள் வைக்க வேண்டும். இஷ்டப்படி இஸ்லாத்தை பேச, அது ஏன் வீட்டு சமாச்சாரமோ உங்க வீட்டு சமாச்சாரமோ கிடையாது. படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் அபிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் மார்க்கத்தை கற்றுத் தருகிறீர்களா? குர்ஆன் கேட்க அல்லாஹ் கேட்கலாம் பாருங்க. அட யார் யாருக்கு மார்க்கம் கற்றுத் தர்றது? அல்லாஹ் கேட்கலாம். நீ அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறியா, அல்லாஹ் உனக்கு சொல்லித் தரணுமா? அல்லாஹ் சொல்லித் தந்த மார்க்கத்தில் 3 எடுத்துக்காட்டு, சுமார் 3 காட்டு. யா குத்துபான் படிக்கிறதை காட்டு, யா நபி ஸலாம் அலைக்கும். இதுல ஒரு கேள்வி கேட்பாங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். சலாம் சொல்றது தப்பா அப்படிப்பாங்க. நாளைக்கு மேடை போட்டு என்ன செய்வாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லிட்டா நாளைக்கு அவங்க சொல்ல இயலாது. அகத்தன் போய் சொல்லிக்கிறேன், சலாம் சொல்றது தப்பா, யா நபி ஸலாம் அலைக்கும் தானே சொன்னோம், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் தானே சொன்னோம். ஸலாம் அலைக்கும் சொல்றது தப்பு கிடையாது. சலாத்தை பாட்டாக சொல்லலாமா? நாங்க கேட்கணும். ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றது எப்படி சலாம் சொல்றது? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சலாம் சொன்னாங்க?
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னாங்க. சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்க? வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. என்னைக்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, அபூபக்கரை பார்த்து, யா அபூபக்கர் ஸலாம் அலைக்கும், உபர் ஸலாம் அலைக்கும் சொல்லி உன்னை அவங்களும் யா ரசூலுல்லாஹ் அலைக்கும் ஸலாம் அப்படி காட்டிடு. அது ஏன் நீங்க உங்க அத்தாக்கும் உங்க அம்மாக்கும் அண்ணன் தம்பிக்கு வீட்டுக்கு சொந்தக்காரங்க சலாம் சொல்லியல, கொடுத்த சலாம் சொல்லியலோ? வீட்டுல அம்மா வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும், அத்தாவே சலாம் அலைக்கும். அங்க மாமியா வர்றான், மாமியாரே சலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவரும் வலைக்கும் சலாம் மருமகன் குடும்பத்தோட மெண்டல் ஆயிட்டாங்க நினைப்பாங்க. அப்ப இந்த கருத்தை சொல்லும் போது ஏன் சிரிப்பு வருது? இது பைத்தியக்காரத்தனம்னு தெரியுது. இது சலாம் அல்ல, இது ஒரு பாட்டு. இப்படி சொன்னால் இதை பாட்டாகத்தான் நீங்க நினைப்பீர்கள், சலாமாக நினைக்க மாட்டீர்கள். உங்க வீட்டுக்கு உங்க அண்ணன் தம்பிக்கு உங்க சொந்தக்காரனுக்கு இப்படி சொன்னா சலாம் இல்ல, கேரியா தெரியுது, பாட்டா தெரியுது. அப்ப ரசூலுல்லாஹ் பாட்டுல சலாம் சொல்லுவீங்களா? ரசூலுல்லாஹ் பாட்டுல சலாம் சொல்ல முடியுமா? யாரும் சலாம் அலைக்கிற சலாம் அலைக்கும் சொன்னா கூட ஒரு வெறும் வெறும் நல்ல அர்த்தம் போயிடலாம் ஒரு பேச்சுக்கு. அப்படி பக்கத்தால இருக்கா? இந்த கவிஞர்களை பொறுத்த ஒரு நிலைக்கிறங்க, பாட்டு எழுதுறாங்கல்ல கவிஞர்கள், அவரோட மாதிரி ஒரு ஒன்னா நம்பர் முட்டா பேர் எவனும் கிடையாதுங்க. இது பொதுவா சொல்றேன், கவிஞர்களை உன்னை எடுத்துட்டாங்கன்னு வரக்கூடாது. கவிஞர்கள் இருக்காங்க பாட்டு எழுதுறவன், அவன் கிரிக்கா கிடையாது. அவங்க ஆதாரம் உங்களுக்கு சொல்றேன், நிறைய ஆதாரம் இருக்கு. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இது ஒரு கவிஞர் எழுதுறது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், கடவுள் ஒரு கடவுள் தான், ஒரு தெய்வம் தான். அந்த பாட்டை படிச்சுட்டே இருக்கும் பொழுது அதே கவிஞன் அதுக்கு அடுத்த என்ன செய்யலாம் தெரியுமா? அண்ணாதுரைய கடவுளுமா, இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியாச்சு. அப்ப என்ன அண்ணாதுரை கடவுளா மாறினாரு? இதுதான் கவிஞனுடைய ஒரு மென்டலிசம் இருக்கு. அற்புதமான ஒன்றை சொல்லிவிட்டு படு மோசமான கருத்தை அடுத்தே சொல்லுவாங்க. இது எப்படின்னு சொன்னா, நல்ல சோப்போடு குளிச்சுட்டு கூவன் இதை முங்குற மாதிரி இருக்கு. நல்ல சோப்போடு பாத்துல சோப்பா குளிச்சுட்டு என்ன இப்படி முதல்ல நல்லா குளிச்சிட்டல, நல்ல குட்டாண்ட சாதனைகள் படுக்கிற ஒரு தினம் பாராட்டு. அதாவது நல்லதை கெட்டதை சேர்ந்து யாராவது செய்வாங்களா? நான் கேட்கிறேன். ஒண்ணு நல்லதை மட்டும் செய்ய, அதை தனியா வந்து தப்பு செய்யலாம். நல்லதை கெட்டதையும் சேர்ந்து செஞ்சான்னு வைங்க, அவன் நம்ம சும்மா ஒரு வெறுமனை சாராயம் கொடுத்து முடிச்சான், சும்மா சொல்லுவேன் ஏண்டா குடியாரத்தில் போடா நமக்கு அப்படி சொல்லலாம். ஒரு என்ன செய்யலாம்? சாராயம் குடிக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிக்கும். அப்படி வச்சுருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் குடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு பேருக்கு ஊத்துக்கலாம், செருப்பாலே அடிக்கணும். ஏன்? இஸ்லாத்தில் சாராயம் சரி என்று ஆக்க பார்க்கலாம். ஒரு சாதாரண குடிகாரன் அவனுடைய தவறு, அவ்வளவுதான். அது அவனை சார்ந்தது. அவனுக்கும் அல்லாஹ் பாவம் தோறப்பட்டு போயிடலாம். பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிச்சா இவன் இஸ்லாத்தை கிண்டல் செய்கிறான், அயோக்கியன், பிராடு, திருட்டு போயான், விஷமி. இவன் கல்வி சொன்ன ஹத்தபில் பாத்தில் வத்தக்குமுன் ஹத்தவான் துர்த்தாலமூன். ஏன்னா சத்தியத்தோடு அசத்தியத்தையும் சேர்த்து கலந்து பேசுகிறீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். சத்தியம் சத்தியமாக இருக்க வேண்டும். சத்தியத்தோடு என்ன செய்யக்கூடாது? அசத்தியத்தை கலக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை அசத்தியத்தோடு கலக்கக்கூடிய பழக்கம் யாருக்குன்னு சொன்னா கவிஞர்களுக்கு. கவிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா எல்லாம் ஏற்குமாறு நல்ல அழகா சொல்லுவான், மாத்தி சொல்லுவான். நிறைய பாட்டுல பாக்குறாங்க. நீங்க இஸ்லாமிய கீதம் நீங்க நம்பியிருக்கீல்ல, அதையும் 4 சாம்பிளா சொல்லிட்டு கடைசியில் யாரும் இஸ்லாம் அலைக்கு அஸ்லாம் அலைக்கு இன்னும் போய் தந்து அப்புறம் வர்றேன் நான் லாஸ்ட்ல. ஏன் நான் இந்த பாட்டுக்கு போறேன்னா 90% உங்களுக்கு அர்த்தம் தெரியும். இதுதான் அர்த்தம் தெரியும். இஸ்லாமிய கீதம் எது அர்த்தம் தெரியும்? EM நாகூர் பாட்டு அர்த்தம் தெரியும். அதுலயே நீங்க எவ்வளவு விவரம் கட்டு போய் தலையாட்டி இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லும் பொழுது சும்மா தலையாடி கழிட்டு போய் அற்புதமா அது எவ்வளவு முட்டாள்தனம் உங்கள்ட்ட சொல்ல பாருங்க. உதாரணமாக, மூத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா, மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா. இது நல்ல கருத்து தான். மூத்த மறந்து வாழக்கூடாது. நம்மளாம் ஒரு நாளைக்கு மூத்தாதான் போவோம். அதுக்கு அடுத்த என்ன சொல்றா, மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை, பொன்னான செல்வர் எல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை,
புகழோடு வாழ்ந்திருந்த பூமான்கள் நிறைத்ததில்லை, பூதலத்தில் இந்த நிலை புரிந்திடாமல் பேசுகிறாய். அழகாடியது. மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமாக இருந்ததில்லை. மகத்தான முறையில் வாழ்ந்தவர்கள், மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதர் எல்லாம் நிலைத்ததில்லை. பொன்னான செல்வர் எல்லாம் நிரந்தரமாக இருந்ததில்லை. புகழோடு வாழ்ந்திருந்த பூமான்கள், நபிமார்கள் சொல்ற, நபிமார்கள் கூட இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருந்ததில்லை. எல்லாருக்கும் மௌத்து வரும், செத்தே போகணும், செத்து தீரணும் அப்படின்னு சொல்றாரு ஒரு பாட்டுல. இது இஸ்லாத்திற்கு உடன்பட்ட கருத்து தான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வை தவிர அத்தனை பேர்களும் மரணத்தை தீர வேண்டும் அப்படிங்கிறான். எல்லாரும் மரணத்தை சுகித்துதான் தீர வேண்டும், அல்லாஹ் மட்டும் தான் மீதி இருப்பான்ங்கிறான். அது மாதிரி எல்லா மனிதர்களும் மரணமாகி விடுவார்கள் இந்த பாட்டுல சொல்றாரு. இதை சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044225215226. எல்லாரும் மௌத்தா போவோம் சொல்லி போட்டு இன்னொரு பாட்டுல கிரிக்கொள்ளாரு பாருங்க, மெண்டல் ஆடுறாரு பாருங்க. என்ன பாட்டு? நமனை விரட்ட மருந்தொன்று விற்கிறது நாகூர் தரு காவிலே. மௌத்த விரட்டுறதுக்கு, யமனை விரட்டுறதுக்கு மருந்து எங்க வைக்கலாம்? நாகூர் தரு காவில வைக்கலாம். அப்ப மத்தவங்க மூத்த போறாங்க, அவங்க மருந்து கிடைக்கலையோ? இந்த பிணிக்குண்டு இந்த பிணிக்கலை என்று சொல்லாம மருந்து வேற அவர் படிச்சிருப்பாரு. இந்த நோய்க்குன்னு கணக்கெல்லாம் கிடையாது. எய்ட்ஸ் நோயா இருந்தாலும் என்ன செய்யும்? போயிடும். நாகூருக்கு போனா எய்ட்ஸ் நோய் வரும். அங்க முசீபத்து போய் பாருங்க. அந்த தர்காவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த குழந்தை கிட்ட எல்லாம் போய் பாத்தீங்கன்னா முசீபத்து வரும். அப்ப அவர் ஏன் மூத்த போறாரு? சாமி பாஷையா மூத்த போறாரு. அவர் மருந்து திக்கலையோ? அவர் மூத்த இல்ல, அவர் உயிரோட இருக்காரு. உயிரோட எனக்கு கமலோட அடக்கலைய, உயிரோட கமலோட அடக்கல என்ன செய்வாங்க? நீ அடக்க யாரையாவது அடக்க வைப்போம். இந்த மாதிரி முரண்பாடுகளை சகஜமாக செய்வார்கள் கவிஞர்கள். இன்னும் உங்களுக்கு விளங்குவது போல ஒன்று நான் பாட சொல்லிட்டு அப்புறம் விஷயத்துக்கு நான் வர்றேன். என்ன பாட்டு பாருங்க. அருள்மழை, அது வேண்டாம், அப்புறம் சொல்ல. இறைவனிடம் கையேந்துங்கள், அந்த ஒரு பாட்டு வருதுல. அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள்,
அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அருள் எனக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் அப்படின்னு படிக்கலாம். ஒரு கவிஞர் எழுதி கொடுத்தா யாரோ படிக்காம வச்சுக்குவோம். கவிஞருடைய சொல்லதானே இது. அருள் எனக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். யார்ட்ட? அல்லாட்ட. கரெக்ட். அப்ப அருளை யார்ட்ட கேட்கணும்? அல்லாஹ்வை கேட்கணும். ஒரு பாட்டு சொல்லியாச்சு இல்ல. அப்ப அந்த கருத்தை கரெக்டா உறுதியா இருக்கணும் இல்லங்க. அது உறுதியா இருக்க மாட்டாங்க அவங்க. அதே அன்னொரு பாட்டு என்ன படிக்காம பாருங்க. அடியார்க்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா. பீமாட்ட இருக்க அருள் கேரளாவில். அல்லாட்ட அருள்னு சொல்லிட்டிய, அப்புறம் அருள் எங்க போய் கேட்க சொல்றான்? பீமாட்ட போய் கேட்க சொல்றான். அப்ப இருக்கா இல்லையா? இப்படி ஒரு சொன்னா ஒத்துக்கிறீங்களா? இதை உங்களுக்கு மனம் முன்பட கூடாது. இதை எழுதி கொடுத்த வந்து என்கிட்ட பேசட்டும். இதை உங்களுக்கு என்ன மத்தாளுக்கு ஒரு இப்படி எழுதி இருக்கான். இதை எப்படி நீங்க ஏற்றுக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள்மழை பொழிவாய் ரஹ்மானே. கரெக்ட். அல்லாஹ்விடம் மழையை கேட்கணும். சொல்ல போனா அபூஜஹில் கூட மழையை அல்லாஹ்விடத்தில் தான் கேட்டான். அதை விளங்கி இருக்கிறீங்க. நான் சொல்லல, குர்ஆன் அல்லாஹ் சொன்னான். வலையின் சாய்த்தவும் மன்னந்திர விரசமாய் மான், வானங்கள் இருந்து மலையை இறக்கி தருபவன் யார் என்று நபியே இவங்கள்ட்ட போய் கேள். மக்களுக்கு காமித்த அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொன்னார். சின்ன சின்ன விஷயத்துக்கு சிலைக்கு போனான். சின்ன சின்ன சமாச்சாரங்களுக்கு இது அல்லாஹ் சொல்லி வாங்கிட்டாரு. பெரும் சமாச்சாரத்துக்குலாம் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வே அவர்கள் தெளிவாகவே வழங்கியிருந்தார்கள். அதுக்கு ஒரு இந்த குர்ஆன் வசனத்துக்கு தகுந்தாப்புல ஒரு வரலாற்று குறிப்பை சொல்லிட்டு நான் விஷயத்துக்கு அடுத்து வர்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. கேள்விப்பட்டீங்களா? மக்கத்து காவிரிகள்ட்ட, தங்களுடைய எதிரிகள்ட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? எங்க வழிப்படி நாங்க வைக்கிறோம், உங்க வழிப்படி நீங்க வைக்கணுங்க, நம்மளுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தலைமையில் சஹாபா பெருமக்களும் எதிரி கூட்டங்களும் உட்கார்ந்து ஒரு ஒப்பந்தம் எழுதுறாங்க. ஒப்பந்தம் என்ன? சண்டை பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எழுதும் பொழுது அலிதான் அந்த லெட்டரை எழுதுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் எப்படி எழுதுறாருன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உடனே எழுதி என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நிப்பாட்டியா அப்படி எழுதக்கூடாதுன்னா, அது என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்? பிஸ்மில்லாஹ்னு எழுது, அர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதான்றான். ஏன்? அர் ரஹ்மானிர் ரஹீம் முகமது சொன்னது, இவருக்கு கொண்டு வந்தது அர் ரஹ்மானிர் ரஹீம் தான். நாங்க அல்லாஹ் இருக்கோம், முகமது சொல்ற ரஹ்மான் ரஹீம் ஒத்துக்க மாட்டோம். பிஸ்மில்லாஹ் எழுது அப்படி சொல்லி போட்டான். உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? சரி ஓகே, பிஸ்மில்லாஹ் வாதம் கரெக்ட் தான், வைக்கக்கூடிய தர்க்க ரீதியான கேள்வி கரெக்ட். அல்லாஹ்வை நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம், ரஹ்மான் ரஹீமை நாங்க ஒத்துக்கல, அதனால தூர விட்டு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா பிஸ்மில்லாஹ் அப்படின்னு எழுது. அதுக்கு அடுத்து என்ன எழுதுறாங்க தெரியுமா? முகமது அலி அவங்க மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ்னு எழுதுறாங்க. மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ், இறை தூதரிடம் இருந்து உள்ள ஒப்பந்தம் லெட்டர்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. உடனே அபூஜஹல் குறிப்பிட்ட செஞ்ச நிப்பாட்டு, அது என்ன இறை தூதர் அப்படின்ட்டான். ஏன் நீ இறை தூதரா இல்லையாங்கிறதானே பிரச்சனை. என்ன சப்தம் தர்க்கம் புரியுது அவங்களுக்கு? தெளிவா இருக்கானுங்க. அவனை கூப்பிட்ட பயிர்கள் கிடையாது, அகம்பாவம் முடிச்சவங்க. அவன் முட்டா பயிர்கள் கிடையாது, ஆணவம். மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ், மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ்னா நீ இறைவனுடைய தூதரா? லவ் அலிம்னா அன்னக ரசூலுல்லாஹ் லத்தபஅனாக, முஹம்மதே நீர்தான் இறை தூதர் என்பதை நாங்கள் விளங்கி இருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். பிரச்சனையால் தான் நிப்பாட்டு. வேற என்ன எழுதணும்? முகமது பின் அப்துல்லா எழுது, அப்துல்லா மகன் முகமது எழுது. அது என்ன முகமது ரசூலில்லாஹ்? அப்ப என்ன விளங்கி வச்சிருந்தா, நீ இறை தூதர் தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் உன்னை பின்பற்றுவோம். அப்ப இறை தூதரைத்தான் பின்பற்ற வேணும் ஒத்துக்கிட்டான். ரசூலுல்லாஹ் இறைதான், முகமது இறை தூதர் ஒத்துக்கல. சப்ஜெக்ட் வேணும் அவங்களுக்கு. அதாவது அவனுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீர் இறை தூதராக இருந்தால் உன்னை நாங்கள் பின்பற்றி இருப்போம். நீர் இறை தூதர் இல்லை, இறை தூதரை தான் பின்பற்ற வேண்டும். இது மக்களுக்கு சாவி சொல்றது. நம்ம மக்கள் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் இறை தூதர் தான், ஆனா அவர் பின்பற்றக்கூடாது. எவ்வளவு மடத்தனம் பத்தியா விஷயம். மக்களுக்கு காவிரி சொன்னது முகமது இறை தூதர் இல்லை, இறை தூதரை தான் பின்பற்ற வேண்டும் அவன் சொன்னது. நம்ம மக்கள் என்ன சொல்றான்? முகமது இறை தூதர் தான்,
அவரை பின்பற்றா இமாம்களை பின்பற்றலாம். இது எவ்வளவு விவரம் கட்டணும் யோசிச்சு பாருங்க. இது எவ்வளவு துர்ப்பாக்கிய நிலைன்னு யோசிச்சு பாரு. எங்க மேல உள்ள கோபத்துல உண்மையை மறுக்காதீங்க. சில பேருக்கு எங்க மேல கோபம் இருக்கும், இங்க இருக்கக்கூடிய நம்ம சகோதரர் மேல கோபம் இருக்கும். சில பேர் அப்படி சொல்றாங்க. எங்க அஜர்க்கு ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு பழைய அஜர் பெரிய ஆளு, நான் மோல்கோல கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், இவங்க வந்து மோல்கோல கூடாதுன்னு நினையா, அதனால நான் ஓதுவேன். வீம்பு நாம் சொல்கிறோம் என்பதற்கு நாங்க எங்க மேல உள்ள கோபத்துல நீங்கள் வீணா போவாதீங்க. நாங்க சொல்லி நீங்க கேட்க வேண்டாயா? குரான் இல்லை, ஆகவே நான் மோல்கோல முடிவெடுத்து என் கூட சேர வேண்டாம், தமிழ்நாட்டு வந்து சேர வேண்டாம், நீ குரான் சொல் படிக்காது, எங்க இயக்கத்தில் சேர வேண்டாம், நபி வழிப்படி நட, சொர்க்கம் கிடைக்கும் உனக்கு. எங்க இயக்கத்தில் சேர்ந்ததுனால உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நாங்க சொல்லவே வரல. இது இந்த மாதிரி மீட்டிங் போடுவதற்கு ஒரு வசதிக்காக ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். நீ குரான் வழிப்படி நடந்தால், நபி வழிப்படி நடந்தால் எங்க மேல உள்ள கோபத்துல நபி வழியை மறுக்காதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாச்சும் இப்படி காட்டிடுவாங்க நான் சொல்லல. மக்கத்து காவிர்கள் அல்லாஹ்வே ஒத்துக்கொண்டிருந்தார்கள். அவன் அல்லாஹ் மறுக்கல. அல்லாஹ் இல்லைன்னா மலையின் சால்கவும் மன்னசர விரசமாய்மான், வானங்களிலிருந்து பூமிக்கு மலையை இறக்குவோம் யார் என்று நபி அவனிடத்தில் கேள். அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொன்னார். அல்லாஹ் ஒத்துருந்தான். அதனால மழை யாரும் தருவா, அல்லாஹ் தான் தருவான்னு அபூஜைகள் குறும்பு ஒத்துக்கிடுச்சு, நம்புச்சு. அது மாதிரி நம்ம மக்கள் நம்மளும் நம்புறோம். அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே, அல்லாஹ் மழையை கேட்கிறோம். ரைட், நம்ம எல்லாருமே அப்படி நம்பிட்டு இருக்க. சின்ன பிள்ளை இருக்காங்க, மழையை யாரும் அல்லாஹ் சொல்லும். இந்த சின்ன பிள்ளைக்கு தெரிஞ்சது கூட ஒரு கவிஞனுக்கு தெரியுதுன்னா இருக்கும். ஒரு சாதாரண 10 வயசு பிள்ளைக்கு, ஒரு முஸ்லீம் பிள்ளைக்கு தெரிஞ்சது ஒரு கவிஞனுக்கு தெரியுதுன்னா என்ன இருக்கும்? அவர் எப்படி நீங்க முஸ்லீம் ஏத்துக்கிறீங்க என்ன சொல்றான் பாருங்க. இன்னொரு பாட்டுல அருள் மலை பொழிவாய் ரஹ்மானின்னு சொல்லிட்டானா, இன்னொரு பாட்டில் கவிஞர் யாருக்கு மழையை கேட்கறான் தெரியுமா? நாகூர் இருக்கக்கூடிய சாவதல் பாஷாட கேட்கறான் மழையை. உங்க நீங்க எல்லாம் முடிப்பீங்க, அது எப்படி அது என்ன கேட்கிறாரு? நான் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அதாவது சும்மா உங்களுக்கு தெரியாது. நீங்க அந்த பாட்டு உங்க வீட்டுல போடும், தலையை ஆட்டுவீங்க. நடக்கிறது என்ன? அல்லாஹ்வை விட்டு விட்டு ஷாவல் பாஷாவிடம் மழையை கேட்பார். பகிரங்கமாக அந்த பாட்டுல வரும். நான் படிக்கிறேன். அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, ஐயான்னு அல்லாஹ் சொல்ல மாட்டாங்கல்ல. அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது எல்லாம் போதும் ஐயா. அந்த ஐயா யாரு? நீர் எங்கே 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 ஷாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. மழை யார்ட்ட கேட்கலாம்? இது எப்படி ஏத்துக்கிறது? ஏன்னா காவிர் அபூஜைல் கேட்கல. காவிர்கள் ரசூல்லா வந்து ஏசுன குஃபார்கள், மக்கள் ஆயிரக்கணக்கான சிலைகளை வச்சு கும்பிட்டு இருந்தானே, அவன் கேட்கலையே. அப்படி அல்லாஹ் வீரா மழையை தான் கேட்டானே. என்ன இஸ்லாமிய கீதங்கிற பேர்ல என்ன எழுதி வச்சிருக்க? பால் பாக்கெட் எழுதி உள்ள சாராயத்தை வச்சதை கேடு. நான் கேட்கிறேன், ஒரு எத்தனையோ ஹராம் நீங்க செய்ய பயப்படுறீங்கல்ல, என்னதான் கஷ்டம் வந்தாலும் பன்னிக்கறி முஸ்லீம்கள் யாராவது சாப்பிடுவீங்களா? என்ன கஷ்டம் சாப்பிட மாட்டோம். பன்னிக்கறி சாப்பிடுறதை விட இது கேடா இல்லையா? மழையை போய் சாப்பிட என்று கேட்கிறது. இது அல்லாஹ் ஆக்கிறது இல்லையா? இது அல்லாஹ்ட்ட மழை கேட்கிறது மாதிரி சாப்பிட பேசுற மழை கேட்கறது என்னதுங்கிற நீ அல்லாஹ் எப்படி சொல்ற? அல்லாஹ் ஒருவன் எப்படி சொல்ற? சொல்லாதீங்க. அப்போ அல்லாஹ் ஒருவன், சாப்பிட பேச ஒரு அவுலியா ஒரு அல்லாஹ் தான், முஹித் அல்லாஹ் தான். அவர்கிட்ட கையேந்திர மாதிரி பாடல்களை உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் இப்படி இருக்கு. தமிழ் தெரிஞ்சு மறுக்க முடியுமா? யாராவது இங்க மறுத்து நிரூபிச்சு காட்டுங்க. இப்படி ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? இத போய் இஸ்லாமிய கீதம் சொல்லிக்கிறீங்களே, இஸ்லாமிய கீதமா இது? இது எப்படி இஸ்லாமிய கீதமா? இஸ்லாம் வந்து இப்படி சொல்லுமா? ஒத்துக்குமா இஸ்லாம்? இந்த கருத்தை ஒழிப்பதற்காகத்தான் 23 ஆண்டுகள் நபிகள் பெருமானார் பாடுபட்டார். அல்லாஹ்வை தவிர யாரையும் கையேந்த கூடாது, அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கையேந்தணும். அல்லாஹ்வை வணங்குறது முக்கியம் இல்ல, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பதை சொல்வதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள். இப்படி சகஜமாக சாதாரணமாக அந்த பாடல்கள் இப்ப வருவதை பார்க்கலாம். இந்த முரண்பாடுகள் சாதாரணமாக இன்னும் சொல்ல போனா நல்ல கருத்து சொல்லுவாங்க. பாட்டா சொல்லும் பொழுது மக்கள் வந்து அதை பெருசா அதை ஜீர்ணிக்க மாட்டான், அது திருந்த மாட்டான். பயான் குர்ஆன் வசனம் ஹதீஸ் மனுஷனை திருத்தம், பாட்டு திருத்தமா? நான் ஒரு பாட்டு படிக்க பாருங்க. அதுதான் பாட்டு மொத்தமா நான் மறுக்கல, நல்ல கட்டம் தான் படிச்சிருப்போம், தப்பே கிடையாது. சினிமா பாட்டு என்ன சொல்ல, என்ன என்கிட்ட கேட்டா
மோழ்ந்துவதை விட இஸ்லாமிய கீதம் சொல்லக்கூடிய பாடல்களை விட எத்தனையோ சூப்பர் சினிமா பாட்டு இருக்கு. தப்பு இல்ல. மியூசிக் இல்லாம படிச்சா என்ன தப்பு? எத்தனை சினிமா பாட்டு சூப்பர் பாட்டு இல்ல. சொன்னார திருநாளை பார்த்து திருநாளைத்தால் சிரிச்சை ஒழிக்க முடியாது. ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் PJ சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் டிராப்டுகளை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்டுகளை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. திருடாதே பாப்பா திருடாதே. நல்ல கருத்து தான் இது. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே. படிச்சுக்கலாம். இதை போய் உண்மையிலே ஒரு திருட வீட்டுக்குள்ள இதை படிக்க முடியுமா? ஒரு கொள்ளைக்காரன் வீட்டுக்குள்ள இறங்கினான் நைட்ல 12 மணிக்கு. அவனை பார்த்து திருடாதே மெண்டலா இருப்பான், லூசு பேரா இருப்பான், அவன் பாயில கை விட்டு போயிருவான். எடுபடாது. அது இந்த ஒரு பாட்டு இருக்க, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. இது ஒரு பாட்டு. சிவாஜி நடிக்க கூட ஒரு பாட்டுல பழைய பாட்டு இது. ஒன்னும் சொல்லு, இவனுக்கு எப்படி சிவாஜி பாடலாம் தெரியுமாங்க. மோழ்ந்து ஒரு காலத்துல பார்த்த குப்பை இது நமக்கு என்ன தெரியாப்போ. மோழ்ந்து வரைக்கும் பார்த்து அவனும் எல்லா கூத்தம் இருந்துச்சு. திருந்த பழைய விஷயம் நமக்கு தெரியுது. இப்பெல்லாம் ஏமாற்றப்பட்டுச்சு, இப்பெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க. நானும் சேர்ந்துதான் ஒரு காலத்துல அறியாமைங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாருதான். இது நல்ல கருத்தா இல்லையா? இது இஸ்லாமிய கருத்தை விட இது சூப்பர் கருத்து தான். வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேறு. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடம் ஏது. கூக்குரலாலே ஜெயிக்காது, கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காதான் அடியில் வரும். நீ என்ன அழுது குழப்பினாலும் சரி, கோர்ட் போட்டாலும் சரி, போனதான் அப்படிங்கிற செத்ததான் கொஞ்சம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ ஒரு பேர் வர மாட்டாங்க. அதை ரசூல சொல்றாங்க. எத்துபாவுல் மையத்து தாத்தா, ஒருவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனை பின்தொடர் குடும்பம் கூட போகலாம், சொத்து கூட போகும். சொத்துனா என்ன? 4 கார் வச்சிருந்தா 4 காரும் போகலாம் மையத்தாங்க. சில பேர் இன்றைக்கு சில பெரிய பெரிய அரசியல் தலைவர் செத்து போயிட்டாலும் போதில்ல, முன்னாள் 50 காரு பின்னால் 50 காரு ராணுவத்தோட போறாங்க. போய் என்னடா செய்ய? சாவத்தை புலிகளோடு திரும்ப தானே. எந்த சவமா இருப்பாங்க? நானும் ஆல்ரெடி யாரா இருக்கட்டும் சவம், அப்புறம் பிணம் தூக்கி போட்டு திரும்பிடுவோம். சும்மா சொல்லலாம், என் வீட்டுக்காரர் மூத்தா போயிட்டா என்ன என்னால் நம்ம ஆட முடியாது, என்னையும் கொண்டு கவலை வந்து அடக்குங்க, சும்மா அழுகையில சொல்லலாம். உண்மையாது அழுவும் போது சொல்லுவீங்களா? பெண்கள் பெரும்பாலும் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல பெண்கள் அழுகுறது இருக்கு அப்பப்பா, எங்க ஏரியாவில் டியூன் போட்டு அழுவாங்க. அப்பா அதுக்கு மூத்தா போயிட்டா ஏருக்கு மாறாயி அடுத்த 25 இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னு தெரியல. அடுத்த மாதம் 6ஆம் தேதி தானே பிள்ளை கல்யாணம் வச்சிருக்கு, அதுக்குள்ள அல்ல அவங்களை கொண்டு போயிட்டான அத்தாவே அம்மாவே அப்படி அழுவாங்க. பக்கத்து இன்னொரு இருந்துட்டு சாயா குடிச்சிட்டு அழுவுமா அப்படிமா? எனக்கு சாயாவா பெருசு அழுகு, எனக்கு சாயாவா பெருசு சரி கொண்டா எங்க தாய் லூசா தெரியலையாது. இது நடக்கா இல்லையா? அடே மரணத்தை நினைத்து நொந்து நொம்பலப்பட்டு நாமும் ஒரு காலத்தில் மரணமாகும் என்ற உணர்வு வருவது தான் இஸ்லாம். சொல்றாங்க மையத்துகளை தொடருங்கள், மையத்து வீட்டுக்கு போங்க, அங்க துக்கமா இருக்க அவங்களுக்கு சோறாக்கி கொடுங்க சொல்றாங்க. அதுவும் என்ன சொல்றாங்க? பக்கத்து வீட்டில் ஏதாவது மூத்தாக்கி விட்டால் அக்கம் பக்கத்து சோறாக்கி கொடுங்க 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படி சொல்றாங்க. சொல்ல அங்க என்ன நடக்கு? அவன் வீட்டுல சோறாக்கிக்கிறது என்னது? அது நபி சொன்னதை கேட்காத கூட பரவாயில்ல, அதுக்கு மாற்றம் செஞ்சா
நபி சொல்ல கேட்காத ஒரு சுண்ணத்தை விடுபட்டுருச்சு. நபி வழிக்கு மாற்றமாக எதிர்ப்புல பண்றீங்க. ஒரு உதவி செய்யாதான் பரவாயில்ல, தள்ளி விட்டா ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்படுறான், தலையில தூக்க முடியல, தூக்கி வைக்கிறது மனிதாபிமானம். தூக்கி வைக்கலையா சும்மா போ, வேற ஒரு தூக்கி தள்ளி விட்டீங்கன்னா இது அயோக்கியத்தனம். அந்த மாதிரி நபிகள் நாயகம் என்ன செய்றாங்க, சும்மா சொல்லலாம் நீங்க என்ன என் புருஷனோட என்ன கொண்டு அடக்குங்க என்ன தெரியும் அப்படி போனா விட மாட்டாங்க, மக்கள் பிடிச்சுக்குவாங்கல்ல. நல்லவங்க என்ன அடக்கு விட்டு பாருங்களேன், சரி நீ வேணா கபருக்கு போமா பிடிச்சுக்கணுங்க, போக மாட்டீங்க. நீங்க சரி புடிச்சிருங்க யாரா இருந்தாங்க. ஒரு கணவன் இறந்ததால் மனைவியை கபல உட்கார போறதில்லை, மனைவி இறந்ததால் கனவு உட்கார போறதில்லை, உயிருக்கு உள்ள உட்கார செய்யும், திரும்பி விடும். மரணங்கிறது என்ன எல்லாத்துக்கும் நடக்கும். அது அழகா சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை அவன் பாட்டுல சொல்லியிருக்கான். நல்ல கருத்து தான் அது. போனால் போட்டு போற அல்ல இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அதான் அர்த்தம். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றீங்க, அது என்ன அர்த்தம்? யாருக்கா இன்னா இல்லாஹி சரியான அர்த்தம் தெரியுமா? தெரியாது. இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னா நிச்சயமாக நாமும் அல்லாஹ் பக்கத்தில் போய் சேரக்கூடியவர்கள், நாம் போய் சேர்ந்துவோம். இந்த அர்த்தம் கரெக்டா மக்களுக்கு தெரியாது. அதனாலதான் இன்னா இல்லாஹி சொல்லும் பொழுது ஆச்சரியப்பட்டு சிலவர் சொல்லுவாங்க. பார்த்திருக்கலாம், திடீர்னு ஒரு மோத்தை கேள்விப்படுறீங்க, நான் இருக்கேன், நாளைக்கு இவர் அப்துல் மூத்த போட்டான்னு கேள்விப்படுறீங்க, என்ன சொல்லுங்க, அவரா மூத்த போயிட்டாரு, நேற்று நல்லா தானே இருந்தாரு, நேற்று நல்லா தானே இருக்கா, மூத்தாவான் செத்தான திரும்பி ஆவான். இன்னா இல்லாஹி என்ன அர்த்தம் தெரியுமா? மூத்த போயிட்டாரா, எல்லாத்துக்கும் மூத்த வரதான், யாருக்கு தான் வராது. இது ஆச்சரியமா, இது இயற்கை தானே. அது அவர் போயிட்டானா அடுத்து நான் போறேன் அப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க வீட்டுல உங்க அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்க யார் மூத்த என்ன சொல்லணும்? இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் போய் சேர்ற ஆளுதான். யாரும் நிரந்தரமா இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேது, கூக்குழலாலே கிடைக்காது, கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது. அழகா இருக்கான், கேஸா போட முடியும். எங்க அத்தா மூத்தா போயிட்டாரு, ஒரு வக்கீல வச்சு கேஸ் போடு, நடக்குமா? அது போனதுதான். இதை ரசூலுல்லாஹ் சொன்ன உரைநடையை பாடலாக சித்தரிச்சிருக்கான். அதுக்காக இன்னா இல்லாஹி சொல்றது பாரா, ஒரு ஆள் ஓடி வர்றான், எங்க அத்தா மூத்தா போயிட்டாரு, இந்த இடத்த இன்னா இல்லாஹி சொல்லிட்டு போனால் போகட்டும் போனாங்க முடியுமா? 30 தான் தெரியலான்னு போயிடுவான். ஏன்? நல்ல கருத்துவக்கே நடைமுறைக்கு சாத்தியமில்லை. நடைமுறையில் ஒரு வணக்கமாக இபாதத்தாக திக்ராக செய்ய வேண்டும் என்றால் இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லியாக வேண்டும். அதே மாதிரி நடைமுறையில் பாட்டு சாத்தியமாகாது. அஸ்ஸலாமு அலைக்கும் பாட்டு படிக்கிறாரு. நடைமுறையில் மனிதர் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி ஆகணும். நம்ம இஷ்டப்படி நண்பன் முடிவெடுக்க முடியுமாங்க? நான் கேட்கிறேன், நம்ம இஷ்டப்படி நண்பன் எதனால் முடிவெடுக்கிறா? இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் நல்ல வார்த்தை தான், குர்ஆன்ல உள்ள வசனம், அது குர்ஆன் வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு அழகான வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர் வார்த்தை. இதையெல்லாம் சொல்லி தந்தது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எப்ப சொல்லி தர்றாங்க? குறிப்பிட்ட இடத்தில் இப்படி சொல்லுங்க. ஒருவரை சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. இங்க யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு இருக்கல, அஸ்ஸலாம் அடுத்து பாருங்க, அஸ்ஸலாமு அலைக ஸைனல் அன்பியாய், அஸ்ஸலாமு அலைக அத்கல் அத்கியாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரும். நாங்க மதரசால ஓதும் பொழுதுதான் ஓடுது. ஒரு மதரசாவுக்கு இன்னொரு மதரசாவுக்கு போட்டியே நடக்கும். நாங்க ஒரு 10 மாணவர்கள் போயிருப்போம், இன்னொரு மதரசால 10 பேர் வந்திருப்போம். இப்பவும் இருக்கு, சில இடங்களில் போட்டியெல்லாம் நடக்கு. இப்ப சொன்னாலே கம்ப்யூட்டர்ல வந்துருச்சு, விசிட்டிங் கார்டுல அனுப்பிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? உங்க வீடுகளில் மோல்து ஓத வேண்டுமா? அணுக வேண்டிய முகவரி இங்க எல்லாம் வந்துருச்சு. மெட்ராஸ்ல இருக்கு, திருநெல்வேலி எல்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே, யார் வீட்டில் 2 மோல்து ஓதுகளோ ஒரு பாத்தியா பிரியுமா அப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க. பிசினஸ் விட கேடு. அந்த மாதிரி நாங்க மோல்து ஓதக்கூடிய காலத்தில் என்ன செய்வோம்னா போட்டி நடக்கும். போட்டினா என்ன? அவங்க எதுக்கு சொல்றது தெரியுமா? இதுல நீங்க பக்தி வைக்க கூடாது, இந்த சாதாரண ஒரு பாட்டு கச்சேரி அப்படி விளங்கிடும். மௌலிது என்பது குர்ஆன் வாசகம் கிடையாது, மௌலிது என்பது நபி வழி கிடையாது. எவனோ ஒருவன் 400 வருஷத்துக்கு முன்னால ஒரு மலையாளி எழுதி வச்ச பாட்டு, 4 ரூபாய் பாட்டை விட மோசம். 4 ரூபாய் பாட்டா நமக்கு அர்த்தம் தெரியுதுலங்க, அரபில் என்ன இருக்கு உங்களுக்கு தெரியாதோ? எவனோ ஒரு எழுதி வச்ச ஒரு பாட்டு தான் மௌலிது. இது ஒரு திருமலை குர்ஆன் வாசகம் கிடையாது.
இன்னைக்கு முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு போயிட்டீங்க? வீடுகள்ல குரானை விட எதை மதிப்பீங்க? மோதுக்கு தான் பெருசா மதிப்பாங்க. குரான் ஓதா கூட கண்டுக்க மாட்டாங்க. மோதுவோனா தலையில் துணியை போட்டுக்கிட்டு சாம்பிராணி வச்சு குளிச்சு வச்சுக்கிட்டு மறுநாள் போறாங்க உடம்பு பாத்தீங்கன்னா மோதுவோம் பொழுது நீ சாம்பிராணி ஓட்டியா, நீ சாம்பிராணி ஓட்டியா, நீ நடக்கிற ஏரியால சாம்பிராணி போட வைப்பாங்க. 6 மாச குழந்தை என்ன செய்யும்? அது கையில சாம்பிராணி கொடுத்து போட வைப்பாங்க. அது வாயில் கொண்டு வைக்கும், பிடிச்சிருமா. இந்த கூத்தெல்லாம் இந்த மோதுகள் நடக்கும். நபிகள் பெருமாளா இப்படிதான் காட்டுறாங்களா? அது வெறும் பாட்டு தான். அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்குங்கீங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க? நாங்க ஒரு காலத்துல சொன்னேன், போட்டிகள் நடக்கும். என்ன போட்டி? யாரு சூப்பரா மோதுவரா, யார் நல்ல மோதுவா, அவன் நல்ல மோதுவானா காசு கூட. 10 ரூபா மோது உண்டு. 10 ரூபா 10 ரூபாய்க்கு தக்குன்னு ஓதுறது. 50 ரூபா மோது உண்டு, 100 ரூபா மோது உண்டு. இப்ப எவ்வளவு? நாங்க ஒரு காலத்துல 10 ரூபாய், 20 ரூபா, 50 ரூபா. இப்ப 50, 100, 200 இருக்கலாம், தெரியல. நான் 30 வருஷம் முன்னால சொல்றேன். குறைஞ்ச காசு மோதுவா எப்படி? நாவூர் தர்காவில் யாசின் ஓதுவா பாத்திருக்கீங்களா? நாவூர் தர்காவில் யாசின் வருது. முதல்ல சொல்லக்கூடிய யாசின் தான் காதல இருக்கும். யாசின் 5 நிமிஷம் யாசின முடிச்சுமா. எவ்வளவு டேலண்டா இருந்தாலும் குறைஞ்ச 15 நிமிஷம் வேணும். 2 நிமிஷத்துல எழுதி முடிக்க முடியும். கொஞ்சம் இது மாதிரி 10 ரூபாய்க்காக ஒரு மோது ஓதுவாங்க. யானபி சலாம் அலைக்கு, ரசூல் சலாம் அலைக்கு, ரசூல் அலைக்கு சலோதா, யானபி லாமலைக்கு 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 மட்டுமே சத்தம் கேட்கும். லாமலைக்கு 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 தான் சத்தம் கேட்கும். சலாம் அலைக்கு தான் அந்த பாடு வரும். யானபி சார் லாமலைக்கும். அதுல இருந்து நீங்க வந்து பிராவின் வாங்கிக்கலாம். இது எப்படி சொன்னா, இந்த அறவரை வாசிப்பாங்க தெரியுமா? இங்கே சாப்பாடு போடப்படுகிறத இங்கே இப்பாடு டப்போடும் வச்சாங்க. இங்கே சாப்பாடு போடப்படுகிறத இங்கே இப்பாடு டப்போடும் வச்சாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை கடிச்சு குளறி இருக்கக்கூடியது இந்த 5 ரூபா மோது, 10 ரூபா மோது வருவாங்க. ஒரு 20 ரூபா மோது அப்படின்னா கொஞ்சம் நல்ல டீம் போடுவாங்க. நல்ல அழகான மோது. நல்ல டீம்னா என்ன? ஒரு நல்ல சினிமா பாட்டு எடுத்து விடுங்க. யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாமு அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபஹ்தஃபத் மின்ஹுல் புதூரு. கண்ணந்தனியாக ஒரு பாட்டு உண்டு அந்த காலத்துல. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. லேட்டஸ்ட் பாட்டு கூட போட்டு விடலாம். லேட்டஸ்ட் பாட்டு என்ன போடலாம்? உதாரணமா லூபினா பேத்தி மாமி ரண்டக 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 ஆஷாபி நாமி ரண்டக அவரே எடுக்கலாம். ரண்டகல் எப்படின்னா குழப்பம் சொல்லிடுங்க. லூபினா பேத்தி மாமி கொலக்கட்ட கொலக்கட்ட கூட எடுத்துக்கலாம். எனக்கு அந்த டியூன் தெரியல, அது கூர்ந்து கவனிச்சா எடுத்துடலாம். மூலாய சல்லி வசல் லிந்தாயி மன்னபதா ஆலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. மேகம் கடுக்குது டக்கு உண்டா? மூலாய சல்லி வசல் லிந்தாயி மன்னபதா ஆலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிமி. அதுக்கு முந்தைய ஒரு பாட்டு வந்து ومريضا أنت أعيده عيده قد آتاه الله بالفرج فعظما قد كنت بغيته يته فسام في أرفع الدرج ونادى بحبه محجته كالنارني எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்னை கண்ணந்த சாப்பி. அது கரெக்டா அற்புதமா தீர்வு தெரியும். அவ்வளவுதான். நாங்க மூதுவர காலத்துல சில வீடுகள்ல இந்த பள்ளிவாசல் முத்தவல்லி தலைவர் வீடு இருக்கலாம், மாசாவுடைய தலைவர் வீட்டுக்கு அவங்க மூதுவர காசு தர மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்ய தெரியுமா? சோகப்பாட்டு. அந்த காலத்துல சோகப்பாட்டுகள் இருக்குல்லங்க. என்ன பாட்டு? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நினைச்சு ஒரு பாட்டு வந்துச்சு. அதை சோகமா படிப்பாரு சிவாஜி கணேசன். யாக்கரி மஞ்சத்து ராஹதஹு ஃபகபைதல் பஹர வல்லுஜி
அந்த முஞ்சினா மினல் பல்வா திபோபில் அலமில் அரதி உள்ளடி கரீமன் தராக தஹுசாக்க அது யாக்கு அது மூக்கு அது கண்ணு தொண்டை சரியில்லை தொண்டை கிளீனா இருந்தா நீங்க மோதியா போட்டு ஓடிடும் பயிரம் வர்றாங்க. இதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தமே நான் கேட்கிறோம். ஒரு நல்ல அடி நீ நினைக்கிறியா? உனக்கு பிடிச்சிருக்க கருத்து இருக்கா? குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லையா? படிச்சுட்டு போ. அதற்காக சாமானிய பக்தி கொள்கை படிக்கலாமா? அது பக்தி. நான் கேட்கிறேன், ஒரு ஆளு இறைவனை கையெழுந்த பாட்டு இருக்கு. இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதை படிக்க விட்டு போட்டு 10 பேர் வீட்டுல உட்காந்து சாமானிய பத்தி கொஞ்சம் படிச்சா என்ன செய்ய பிடிச்சி போடுங்க. எதுக்கு சாமானிய பத்தி போடுறான்? அதுதான் அதே பாட்டை சும்மா படி, நல்ல அர்த்தமா இருந்தா நல்ல அர்த்தம். சினிமா பாட்டு படிச்சுட்டு போ. அந்த சினிமா பாடு இது மோதுங்கிறது சினிமா பாட்டை விட கேடு என்கிறது காலம் என்ன தெரியுமா? சினிமா பாடலை எழுதியவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் எழுதவில்லை. அவன் இஸ்லாத்தின் பெயரில் எழுதுனா இஸ்லாத்தை கலங்கப்படுத்தான். அவனுக்கு ஒரு ரூட் வச்சு எழுதிட்டு இருக்கான். நீ என்ன செய்யற? இஸ்லாமிய பெயர் வச்சிருக்க சுபஹான மோதுன்ற இஸ்லாமிய கீதங்கிற சலாத்து நாரியாங்கிற. அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், சொன்னேன். இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650, தனி இதழ் ரூபாய் 9. உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்தால் அது இஸ்லாமிய கீதம் சொல்லு படிச்சிருக்காங்க. சொல்லலாம் எங்க காட்டிட்டு பார்ப்போம். சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்விற்கு பாட்டு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு பாட்டு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்? பாட்டு இஸ்லாத்தில் உள்ளதல்ல. எனக்கு பாட்டு தெரியும், உங்களுக்கு பாட்டு தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கு பாட்டு தெரியாது, பாட தெரியாது, கவிதை தெரியாது. பெருமானாருக்கு நானா சொல்றேன். சூரத் யாசீன் தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாருக்கும்? சூரத் யாசீன், அந்த யாசீன் சூராவுல ஒரு வாசகம் வருது குர்ஆன். நான் சொல்றேன், வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு இன் ஹுவ இல்லா ذிக்ருன் வ குர்ஆனும் முபீன். இப்படி வசனம் வரும். யாசீன் மனப்பாடம் உள்ளவங்களுக்கு அது தெரியும். தெரியாத வீட்டுல போய் சூரத் யாசீன் எடுத்து பாருங்க, இப்படி வாசகம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா என்ன அர்த்தம் இருக்கு? இந்த முகம்மதுக்கு நாம் பாடலை கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, கவிதையை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை அவருக்கு, அது அவருக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையில்லாத ஒண்ணு வணக்கமா இருக்க முடியுமாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அது எப்படி நீங்க இஸ்லாமிய கீதம் சொல்லுவீங்க? இஸ்லாமிய கீதம் என்றால் முதலில் நபிகள் பெருமானாருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன் தேவையில்லை? கவிஞர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னுக்கு பின் முரணாக பேசுவார்கள், பொய்களை பேசுவார்கள், இல்லாத விஷயங்களை பேசுவார்கள். ஒரு பொய் என்ன சொன்னா பாருங்க, நிறைய பொய் இருக்கு. மின் ஹைபாத்தில் மௌலிதி கிஸ்ரா கதா, மின் ஹைபாத்தில் மௌலிதி கிஸ்ரா கதா கசீர கல்பின் ஃபீ ظهور வஹார் وانشق لمولده إيوانه وأقلوه من دهشة الأمر طار. அப்படின்னு ஒரு மூலம் ஒரு அடி வரும். என்ன பண்ணா, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன். அவள் படிக்கிற தமிழ படிச்ச அவ்வளவு சுத்தம் கிடையாது. என் மகராணி உனை காண ஓடோடி படிக்கலாம். அவரே முன்னாடி படிக்கலாம், அடுத்த படிக்கக்கூடாது. இபாதத்தாக, வணக்கமாக, நன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கூட நாம் இஷ்டப்படி மாற்றி அமைக்க முடியாதுங்க. என்ன மாற்றி அமைக்கிறது? இப்ப நிறைய வேலைகள் செய்யறாங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் எடுத்துக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததுதான். அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி மாற்றி அமைச்சிட்டாங்க? இன்னைக்கு பாட்டுங்கிற வேலை மாற்றி அமைச்சிட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு ஆளை பார்த்து 50 சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். திக்ர் பண்றது வேறங்க. ஒரு ஆளை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு யாரையா சொல்லுவீங்களா?
ஒரு ஆள் அங்க இருந்து வருது, அப்படி வழங்க அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்க சொல்றீங்க. அவர் என்ன செய்வாரு? வலைக்கும் சலாம். திருப்பி அவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு அவர் என்ன செய்வாரு? ஒரு சைஸா பார்த்துட்டு வலைக்கும் சலாம்டா அப்படின்னு. மூணாவது அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் லூசு பேர செவடாரா அவனுக்கு. அப்ப 3 சலாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. முறை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. சலாம்னா சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்த மெத்தடை மாற்றினால் அது கேலிக்குரியது, கிண்டலுக்குரியது. ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்த முறைப்படி சொல்லுங்க. நம்மள இடமாற்றவும் கூடாது. இன்னைக்கு பாங்குக்கு முன்னால ஒரு ஸலவாத் ஓதுவாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். ஏங்க ஓதுவீங்கன்னு கேட்டு பாருங்க. நல்லதுதான ஸலவாத் ஓதுறது தப்பா? சரி, பாங்க முன்னால யாசி வேணும் ஓதுக்க முடியுமா? யாசியும் ஒரு குர்ஆன் நீட்டமா ஓடி பாங்க ஆரம்பிக்கலாம். நல்லதுதானே? நல்லது என்று நீங்களும் நானும் முடிவெடுக்க முடியாதுங்க. உதாரணம் நான் சொல்றேன், அல்ஹம்துலில்லாஹ் நல்லதா கெட்டதா? நல்லதுதான். எல்லா இடத்தையும் சொல்ல முடியுமா அல்ஹம்துலில்லாஹ்? சொல்ல முடியாது. ஒரு ஆள் அங்க ஓடி வர்றான், எங்க எங்க அத்தா மொத்த போயிட்டாரு அப்படின்னா இன்னா இல்ல சொல்ற அல்ஹம்துலில்லாஹ். மொத்த போயிட்டாரா? எப்போ முப்பது செத்து ஏன் அப்பண்டா அல்ஹம்துலில்லாஹ் கேட்கறது ஏன் வருது கோவம்? அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வார்த்தை தான், இந்த இடத்துக்கு சரியில்லை. ஏன்? நபிகள் பெருமானார் அல்ஹம்துலில்லாஹ்வை எந்த இடத்துக்கு எப்பொழுது சொல்ல சொன்னால் அப்பொழுது சொல்லுவதே இஸ்லாம். நீங்க வாய்ஸையும் சொல்ல முடியாது. பாத்ரூம்குள்ள போகும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுத்தி வல் கபாயிர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வெளியே வரும்போது குஃப்ரானக இப்படி சொல்லணும். போல வெளியே வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னானா பாத்ரூம் அல்ஹம்துலில்லாஹ் பிரியாணி சாப்பிட்டு வர உழுவை அப்படி கேட்க மாட்டான். இதை தானே நாங்க சொல்றோம். நபிகள் பெருமானார் எதை எந்த இடத்தில் சொல்ல சொன்னார்? இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் எப்ப சொல்லணும்? ஒரு மௌத்தை கழிவிட்டா சொல்லலாம். திடீர்னு ஒரு நாள் அங்க வர வாங்க இன்னா இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் எப்படி இருக்கிய? நான் என்ன செத்த பணமாக கேட்க மாட்டாரு. இதைத்தான் நாங்க மக்கள் சொல்றீங்க. சப்ஜெக்ட் தான். இதுல என்ன இழிவுபடுத்துறது என்ன இருக்கு? இதை உங்களை இழிவுபடுத்துறதுக்கோ திட்டுறதுக்கு என்ன இருக்கு? நபிகள் பெருமானார் சொல்லி தந்தது இஸ்லாம். அப்படிதான் நீங்களும் சொல்லணும். மௌலித் என்பதை ஏமாற்றுகிறோம், நீங்களும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இது உங்களை என்ன இருக்கு? அது மௌலித் ஏமாற்று. திருமலை குர்ஆன் காட்டி தராத ஒன்று. மௌலித் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு? சில வீடுகள்ல குர்ஆனை விட உயர்வாக கருதப்படக்கூடிய என்ன ஆயிடுச்ச பொழுது. நாங்க சங்கரபந்தல ஓடும்போது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு வீட்டுல ஒரு ஆள் வந்து மௌலித கூப்பிட்டாரு. அப்ப அந்த PS அலாவுதீன் ஒரு பெரிய அஜர்த்து இருந்தார், பிஜேவுடைய அண்ணன். அவர் தான் அப்ப பேசுவாங்க. அவர் என்ன செஞ்சாரு? அப்ப ஃபர்ஸ்ட் ஆரம்ப நேரம், ஏங்க புது வீட்டுல போய் நீங்க மௌலிதெல்லாம் ஓதிட்டு இருக்கீங்க, ஏதாவது குர்ஆன் ஓதுனாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப நேரம் குர்ஆன் ஓதுனால நல்லதானங்க அப்படின்னு சொன்னாரு. டென்ஷன் ஆயிட்டு வந்தாரு. என்ன டென்ஷன் சொல்றீங்க? குர்ஆன் ஓதுவா? என் ஊர் என்ன இளவு கூடா? குர்ஆன் ஓத சொல்றீங்க? சண்டைக்கு வந்தான். அப்ப இளவு வீட்டுக்கு குர்ஆன், மங்களகரமான வீட்டுக்கு மௌலிது. அப்ப குர்ஆன் முசீபத் பிடிச்சது, இது ரஹமத். மௌலிது சுபா, மௌலிது ஷரீஃப். ஷரீஃப்னா என்ன? கண்ணியமிக்கன்னு அர்த்தம். குர்ஆன் ஷரீஃப்னு சொல்லு, குர்ஆனை ஷரீஃப்னு கண்ணியமிக்கலாம். மௌலிது என்ன கண்ணியம்? பாட்டு கழுதைக்கு யாராவது கண்ணி கொடுப்பலாம்? மாண்புமிகு கழுதை அவர்களே என்ன என்ன கண்ணியமிக்க பள்ளிக்குட்டி அவர்கள் சொல்ல முடியுமா? 1 நம்பர் கிறுக்குத்தனமா எழுதி குவிச்சு வச்சிருக்கலாம். என்ன எழுதான்னு பாருங்க. ஹைபத்தில் போய் பாருங்க. ரசூலுல்லாஹ் பிறந்த உடனேயே என்ன கிஸ்ரா மன்னர் எல்லாம் அவருடைய ஆட்சி தலகுப்புற விழுந்தது, சிலைகள் எல்லாம் குப்புற விழுந்ததுன்னு சொல்றான். இது பச்சை பொய் இல்லையா? ரசூலுல்லாஹ் மக்கள்கிட்ட இஸ்லாத்தை போதித்து இஸ்லாத்தை புரிய வைத்து சிலை வணக்கத்தை தடுத்தாரா? ரசூலுல்லாஹ் பிறந்தவனுக்கு இருந்தா ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணல, ரசூலுல்லாஹ் தியாகம் பண்ணல, மக்கள்கிட்ட போதிக்கல, இஸ்லாத்தை சொல்லல. ரசூலுல்லாஹ் பிறந்தவனை ஒரு திருப்பி எப்படி இருந்தது? ஏகப்பட்ட பொய்கள் இருப்பதை பாருங்க. பொய் இவனா கலரியில் வந்தது. பொய் ஒரு பக்கம் இருக்கா? وَقَدْ أَتَاكَ خِطَابُ اللَّهِ مُسْتَمِعًا. இதான் பயங்கரமா ஓதுவாங்க யாக்குத்துமான மோது கடைசியில. قَدَمِي عَلَى رَقَبَةِ الْأَوْلِيَاءِ تُرَى. அதாவது முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி, அது யாக்குத்துபாவுடைய ஹீரோ யாருன்னா முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி தான். அவர் தான் தீதி வச்சு ஆடுவாங்க. அவர் என்ன சொன்னாரா? அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி பெற்றேன். யாரு? முஹைதீன். இப்படி சொன்ன உடனே பொய்ன்னு வழங்குதா? அல்லாஹ்வுடைய அனுமதி பெற முடியுமா? அல்லாஹ் வந்து ரசூலுல்லாஹ் நேரடியாக பேச முடியும் ஜிப்ரீல் மூலமா.
ரசூலுல்லாஹ் பிறகு யாரும் அல்லாஹ்வை பேச முடியுமா? அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி பெற்றேன். என்ன அனுமதி பெற்றிருக்காரு? அதுல வர கதமி அலா ரகபாத்தில் அவுலியாய் துரா, யா அல்லாஹ் என் பாதங்களுக்கு கீழே. இத கேட்கும்போது நம்மளுக்கு வந்து வெறி வெறியா வருங்க. இவங்க சொல்றாங்க கதமி அலா ரகபாத்தில் அவுலியாய் துரா. அல்லாஹ்ட்ட கேட்கிறாரா முஹீத்தீன்? முஹீத்தீன் அப்படி கேட்க மாட்டார், பொய்யது. இவன் என்ன எழுதி வச்சிருக்காங்க சொல்றேன். யா அல்லாஹ் எல்லா அவுலியாக்கள் உலகத்தில் இருக்காங்கல்ல, மற்ற அவுலியாக்களுடைய பிடரி இருக்குல்ல, பின்னால பிடரி, இந்த பிடரி என் காலுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம், அதை நீ அனுமதிக்கிறாயா என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ் அனுமதித்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுருக்கமா சொல்றா, எல்லா அவுலியாக்களும் சந்திர வைக்கணும் முயற்சி, எல்லா அவுலியாக்களும் சக்கர வைக்க போறேன். இதுக்கு வேற என்ன அர்த்தம்? கதமி அலா ரகபா, கதமினா காது, என் கதமி என் காலுக்கு கீழே, ரகபாத்தில் அவுலியா அவுலியாக்களுடைய பிடரி, மற்ற அவுலியாக்களுடைய பிடரி எல்லாம் என் காலுக்கு இருக்கணும், சந்திர விதிக்கணும் அவுலியா சொன்னாரு எழுதி வச்சிருக்கிய. இது அவுலியாக்கள் திட்டதா, நாங்க அவுலியாக்கள் திட்டமா? இது வந்து இஸ்லாத்துக்கு முரணானதா? நாங்க முரணா பேசுறோமா? நாங்க கேட்கறது தெரியுமா? பள்ளிவாசல உட்கார்ந்துட்டு இறை இல்லத்துல உட்கார்ந்துட்டு, ஏன்னா இறை இல்லத்துல உட்கார்ந்து யாமுடி உங்களுக்கு என்ன யா குத்துபா நபியே அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்க வேண்டும். படுபாய் பெயர்களா யோசிச்சு பாரு. ஒமை எவபிருந்துமை இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர பாவத்தை எவரா மன்னிக்க முடியும்? கேட்கறது அல்லாஹ் கேட்கிறான், நானா கேட்கிறேன். அல்லாஹ்வை தவிர பாவத்தை எவன் மன்னிக்க முடியும்? இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். மழை இறக்கிறது, பூமியை படைச்சது, உலகத்தை படைச்சது, அழிக்கிறது, காத்து அனுப்புறது, பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ்வை தவிர யாரும் உண்டான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் உயிர் மூச்சு போகும் வரை பாடுபட்டார். அந்த ரசூலுல்லாஹ் சொல்றான், அந்த கப்பா நீங்க தான் பாவத்தை மன்னிக்கணும். ஒத்துக்கோங்க ரசூலுல்லாஹ். பச்சை சிறுக்குங்கிறவங்கள, பச்சை சிறுக்குனா என்ன? ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வாக ஆக்கி விடுகிறான். அதான் நினைச்சு நபிகள் பெருமானார் என்ன சொன்னாங்க? எந்த ஒரு விஷயத்தையும் இறைவனோடு சேர்த்து என்னை பேசிவிடாதீர்கள். அல்லாஹ்வும் நீங்களும் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, அல்லாஹ் சொன்னா அதுக்கு பிறகு நீங்க சொன்னீங்க யார சொல்லாங்க? மாமா மாஷா அல்லாஹ் விஷயத்தை இந்த ஒரு வார்த்தையில் நீங்க வாங்கிக்கலாம். மாஷா அல்லாஹ் விஷயத்தான் என்ன? யார சொல்லலாம்? நீங்களும் அல்லாஹும் நாடியது நடந்தது ஒரு சாமி சொல்றாரு. அப்படி சொல்லாத, அல்லாஹ் நாடியது நடந்தது, பிறகு நீங்களும் நாடினீர்கள் சொல்லு. நம்மளும் அப்படி ஒத்தாயிரும். இந்த மீட்டிங் எப்படி நடக்குது? அல்லாஹும் நாடினா நம்மளும் நாடினோம், நாமும் அல்லாஹும் நாடிதான் இந்த மீட்டிங் நடக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்? நாம இந்த மீட்டிங் நடக்கணும் எப்ப நினைச்சோம்? மிஞ்சி போனா ஒரு மாசத்துக்கு முந்தைய நினைச்சிருப்போம். அல்லாஹ் எப்ப நினைச்சான்? ஒரு வருஷத்துக்கு முந்தையா? உலகத்தை படைப்பதற்கு முன்னால் இப்ப ஒரு மீட்டிங் நடக்கணும்னு தெரியாம மரக்கத்தில் இல்லாத ஆரம்பம். ஒரு மரத்திலிருந்து இலை முதுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லை. அப்படி எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அல்லாஹ் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாலே மீட்டிங் நினைச்சிட்டான். நம்மளுக்கு ஒரு மாசம் முந்தைய தெரியும். அப்ப அல்லாஹ் நாம நாடல, அல்லாஹ் நாடி பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம நாடினோம். இப்படி சொல்லுங்க சொல்லலாம். அல்லாஹ் நீங்களும் சேர்த்து சொல்லாத, அல்லாஹ் நாடினான், பிறகு நீங்கள் நாடினீர்கள். அப்படிதான் மனுஷன் சொல்லணும். நான் ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு தர்றேன், நான் நினைச்சாலும் தர முடியும். அல்லாஹ் நாடினா, அல்லாஹ் எப்ப நாடினா? எப்போ? நான் இப்பவே நாடி தரேன். அப்ப அல்லாஹ் நாடினான், பிறகு நீங்களும் நாடினீர்கள் அப்படி சொல்லு. ஒரு சின்ன விஷயத்தில் கூட என்னை அல்லாஹ்வுக்கு இணையாக ஈக்குவலாக ஆக்கி விடாதீர்கள். அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் and அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் சொல்வதுதான் எனக்கு பெருமை. அதான் என்ன நீங்க போடுறது கரெக்ட். நீங்க என்ன தூக்கி ஏண்டுமே கையெழுத்தாதீங்க, ஏன் கேட்டாதீங்க. பகிரங்கமாக எழுதி வச்சிருக்காங்க. போடுற பள்ளிவாசல உட்கார்ந்துக்கிட்டு அதெல்லாம் நிம்ம மசாஜித் அல்லா அங்க இருந்தே சொல்றான். வாழ்நாள் மசாஜித் இல்லா பல ததுவும் அல்லாஹ் அஹதானா. பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. உன் அப்பாவுக்கு இடமா என் அப்பாவுக்கு இடமா இல்ல. அதுக்கு அதான் அதுக்கு அர்த்தம். நானே பள்ளிவாசல் 50 ரூபாய் கட்டுறேன், கட்டி முடிச்சு பள்ளிவாசல் அறிவிச்சுட்டா எனக்கு அதுக்கு கவனம் கிடையாது. ஞாபகம், நான் ஒரு மண்டபம் வைக்கலாம், நான் ஒரு குடோனை வச்சுக்கலாம், நான் ஒரு வீடா கட்டலாம். பள்ளிவாசல் கட்டி இது பள்ளி பச்சுது, பள்ளி அல்லாஹ்வுடைய இல்லவ ஆக்கிட்டே வைங்க. அதுக்கப்புறம் என் பேச்சை நிறுவனக்கூடாது. வாழ்நாள் மசாஜிதல் இல்லா, பள்ளிகள் அத்தனையும் அல்லாஹ்வுக்கு சொன்னோம். உனக்கு வேணா பள்ளிவாசல் சொல்லாத, நீ கட்டிக்க 50 கோடி கட்டு, பள்ளிவாசல் பேர் சொல்லாத. பள்ளி இறை இல்லவன் பேர் வச்சுட்டேன்னு சொன்னா
அது அல்லாஹ்வுக்கு சொந்தங்கிறான். அன்னல் மசாஜிதில் இல்லா, அல்லாஹ் பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. பல ததுவும் அல்லாஹ் அஹதா, அங்கு அல்லாஹ்வுடன் எவரையும் யாரையும் அழைக்காதீர்கள். கூப்பிடுங்க நீங்க யா முஹ்தீன் என்றும், யா கௌசுல் ஆலம் என்றும், சாதர் பாஷாவே என்றும், யா நபியே என்றும் கூப்பிடுறீங்கல்ல, இவர்கள் எதையாவது படைத்தார்களா? அல்லாஹ் கேட்கிறான். என்னத்தையா படைத்தாரு? நாங்க இது நான் சென்று நான் ஈடுபட்டேன் அல்லாஹ் கேட்கிறான். அப்படி அதே நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள்? இவன் ஒண்ணு சொல்லுவான், நாங்க சும்மா அழைக்கல, நம்ம ஒரு டாக்டர் போய் உதவி தர இல்லையா, ஒரு டாக்டர் மருந்து தர இல்லையா, ஈமாத்த அவளியாட கேட்கிறோம் அப்படிங்கிற அது பொய். அது அப்படி கேட்கிறான். டாக்டர் போறோம், ஒரு ஊசியை போடுறாரு, நம்ம ஒரு 50 ரூபாய் கொடுக்கிறோம். முஹீத் ஊசி போட்டாரு நினைக்காது, தலைவலி தாங்க முடியல, அவளியாட்ட போய் நிக்கிற, யார் சோதனை பாஷாவே 2 நாள் காய்ச்சல் கபரை பொத்துட்டு 2 மாத்திரை வெளியே வந்துச்சா இல்லையே? இதை நான் கேட்கிறேன். அப்படி அல்லா அப்படி கேட்கலாம். அலகும் அர்ஜுன் யும்சூன் நபியா, அமலகும் ஐதி எபதிசூன் நபியா, அமலகும் ஐனி யுசிரோ நபியா, அமலகும் ஆதானி இஸ்மாஹு நபியா. அவர்களுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா, பிடிக்கும் கை இருக்கா? மருந்து பார்க்கறானே, இப்படி டாக்டர் பிடிச்சு பார்க்கறானே, ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு தொட்டு பார்க்கறானே, பிடிக்கும் கை இருக்கிறதா, நடக்கும் கால் இருக்கிறதா, பார்க்கும் கண் இருக்கிறதா, முகித்து இருக்கிறதா கேட்கலாம். யாரை நீ அழைக்கின்றீரோ அவர்களுக்கு இருக்கிறதா? ஒரு சுரக்காப்பு உண்மைக்கு பலாத்துகிறோம். இவர்களை எல்லாம் அழைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இவர்களை ஒழுங்கா சேர்த்துக்கிட்டு எனக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்யட்டும் பார்க்கலாம் என்று நபியை சவால் விடுறோம். இப்ப நான் சவால் விடுறேன். உங்க அவுளியாக்களையும் கூப்பிடுயா, முஹீத் உட்பட எல்லா அவுளியாக்களையும் கூப்பிட்டு நான் இந்த மேலே விட்டு இறங்குறதுக்குள்ள என்ன நாசமாக்குறது அவங்க சொல்லுவாங்க. என் முடிய கூட செய்யல. சவால் இது. நீங்க திமிர்தாய் பேசுறேன், படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றாங்க, தைரியத்தில் பேசுறேன். முடியாதுங்க. செத்து போன பிறகு அவர் என்ன எதுவும் செய்ய முடியாது. உயிரோடு இருக்கக்கூடிய நீங்க என்ன அடிக்கலாம், நான் உங்களை அடிக்க முடியும். ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன வெட்டிடலாம். அல்லாஹ் நான் உங்க 4 பேர் குத்தி கொண்டு வருவேன். இது அல்லாஹ்வுடைய நாட்டு, அந்த சக்தி இருக்கலாம். முஹீத் என்ன கிழிப்பாரா? சாதர் பாஷா என்ன செய்வாரா? இளநிலை எதையும் செய்ய முடியுமா? செய்ய முடியும் என்றால் செய்ய சொல்லுங்கள் பார்க்கலாம். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய சவால். ரசூலுல்லாஹ் சொல்றான், அந்த சவாலை உங்களுக்கு சொல்றோம். ஏன் போலீஸ் போறீங்க? ஏன் அங்க சார் ஈடுபடுத்துவாங்க, கஷ்டப்பட்டு பேசுற அவுளியாட்ட சொல்லு. அவுளியாவே உங்களை பத்தி பேசணும், விடாதிய அப்படின்னு பாத்துருவோம். அல்லாஹ் அவுளியா அதே மாதிரி நீ சொல்ல போறியா? அல்லாட்ட சொல்லி பாத்துருவோம் அப்படிங்கிற சொல்லு, பாத்துருவோமே. நீங்க நாசமா அவுளியா இல்லையா? அல்லாஹ் காப்பாத்துறீங்க. அவசியம் எங்க மேல ஒரு ஹோட்டல் சொல்லிட்டு போயிடாதீங்க, உங்க அல்லாஹ் அவர் சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நாசமா போயிருக்கீங்க. அல்லாஹ் காப்பாத்துறேன். அதனால இறைவனுடைய பள்ளிவாசல் இருந்து கொண்டு பொதுவா வெளியே அல்லாஹ்வை யாரையும் கூப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வீட்டுல உட்கார்ந்துட்டு அவனை விட்டு போட்டு அல்லாஹ் கூப்பிடுபவர்கள் அயோக்கியர்கள், அநியாயக்காரர்கள் என்று குர்ஆன் சொல்லும். என்னுடைய கருத்தை கிடையாது, என் சொந்த கருத்தை. இது என் கருத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நபிகள் பெருமானார் சொன்னார்கள் கேட்கிறோம், குர்ஆன்ல இருக்கான்னு கேட்கிறோம். குர்ஆனில் இருந்தால் இஸ்லாம், நபி வழியில் இருந்தால் இஸ்லாம். குர்ஆனிலோ நபி வழியில் இல்லை என்றால் அது குப்பை. யக்குல் அலைய மாலமக்குள் என் பெயரில் ஒருவன் பொய் சொன்னால் அவன் நரகவா இருந்தாங்க. ரசூலா பேர பொய் சொல்லக்கூடாது, அல்லாஹ் பேர பொய் சொல்றான், ரசூலா பேர பொய் எழுதி வச்சிருக்கான் போல. இப்படிப்பட்ட இஸ்லாத்திற்கு முரணான, இஸ்லாத்தை எதிர்நீச்சல் போடக்கூடிய அளவு கருத்துக்களை மோல்துகள்ல இல்லாத பேச்சுகள்ல கதைகள் எழுதி வச்சுக்கிட்டு நம்ம மனம் அவங்க மனம் கும்பிடுறான். உண்மையிலே கோவம் எங்களுக்கு வரணும். எந்த இஸ்லாத்தை கூறு போட்டு வச்சிருக்கீங்க, இல்லாத சொல்லிட்டு இருக்கீங்க, குர்ஆன் இல்லாத சொல்றீங்க, நபிகள் இல்லாத சொல்றீங்க, நீ தனி மதம் உண்டாகி தொலைச்சிட்டு போ, இஸ்லாமிய பேர் என்ன பண்றீங்கன்னு நாங்க கோவம் பண்ணுமா, நீங்க கோவம் பண்ணுமா? அதனால குறைஞ்சபட்சம் உங்களுக்கு சரியா விளங்குறியா? சுவாசிங்க. இவர்கள் வழி சரியா, நாங்க இருக்கோம்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எங்க இயக்கங்கள் அப்படின்னு, இவர்கள் வழி சரியாக இருந்தால் யா அல்லாஹ் எங்களையும் அந்த வழியில் சேர்ப்பாயாக. உங்க வழி சரியாக இருந்தா எங்க நாங்க சேர்க்கிற மாதிரி கேட்கலாம். அப்படியே கேட்கல கடைசியில் யா அல்லாஹ் இவர்கள் வழி சரியாக இருந்தால் எங்களை அவங்களோட சேர்த்து தௌஹீத குர்ஆனை சொல்ல கிருபை செய்வாயாக. அவங்க வழி சரியில்லைனா அவங்களை எங்களோட கேளு. அப்படியே கேளு கடைசி ஒரு முடியும். அப்படிமா கேட்க மாட்டேன் வராது. அதனால யோசிக்கங்க. இறை இல்லங்கள் பொதுவாகவே அல்லாஹ்வை தவிர யாரும் கையெழுந்தக்கூடாது. ஒரு முஸ்லிம் அப்படி கையெழுந்த கூடாது என்பதை சொல்வதற்காகத்தான் உலகத்தில் பல பாடுபட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவுலியாக்களும் அப்படிதான் பாடுபட்டு இருப்பார்கள். அப்படி பாடுபடலன்னா அவன் அவுலியாவே கிடையாது. எவனாவது
அவுலியாக்கள் அப்படிதான் பாடுபட்டிருப்பாங்க என்பதை உணர்ந்து குர்ஆனில் இருந்தால் இஸ்லாம், நபி வழி இருந்தால் இஸ்லாம், இரண்டிலும் இல்லை என்றால் அது இப்லீஸான வழி என்பதை கவனித்துக் கொண்டு இப்லீஸ் வழியை நாம் தவிர்த்து அல்லாஹ்வுடைய அவன் தூதருடைய வழி நடப்பதற்கு அந்த அல்லாஹ் அருள் செய்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர்.